ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார், நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அவர்களை ஏதேன் என்கிறதான அற்புதமான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திற்குள்ளாக அவர்களை வைத்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் நடப்பதற்கு, உறவாடுவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு வருகிறார். அவ்வாறு ஒரு நாள் வரும்பொழுது ஆதாமை காணவில்லை. ஆதியாகமம் 3:9 நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். பொதுவாக நாம் நம்முடைய ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்புகளை படிக்கும் பொழுது ஆதாமை காணவில்லை, ஆதாம் எங்கே ஒளிந்திருக்கிறான், ஆகியனால ஆண்டவர் ஆதாமை தேடுகிறார் என்பதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்பதனுடைய பொருள் ஆதாமே எப்படி இருக்கிறாய், ஹவ் ஆர் யூ என்பதுதான். ஆடம் வேர் ஆர் யூ, ஹீப்ரூல அயேகா. இப்போது இதனுடைய காரியத்தை ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன், கவனிங்கள். ஒரு தேர்வு எழுதும் அறை, எக்ஸாமினேஷன் ஹால், அதில் நீங்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 50-60 பேர் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் ஒருவர். அந்த எக்ஸாமினர் ஒரு 3 மணி நேர தேர்விலே ஒரு 2 மணி நேரத்திற்கு பிறகு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். தம்பி எங்கே இருக்கிற, வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டார்னா, அதற்கு பதில் நான் எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கிறேன் என்பது பதில் அல்ல. 100 வினாக்கள் அடங்கிய கேள்வித்தாளில் நான் 75வது கேள்வியில் இருக்கிறேன் அல்லது 60வது கேள்வியில் இருக்கிறேன், அதுதான் வேர் ஆர் யூ என்கிறதான கேள்விக்கான பதில். ஆதாமை பார்த்து வேர் ஆர் யூ என்று ஆண்டவர் கேட்டார் என்று சொன்னால், ஹவ் ஆர் யூ அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆதாமுடைய இந்த கேள்விக்கு, ஆண்டவருடைய இந்த கேள்விக்கு ஆதாம் ஒரு பதில் சொல்ல வேண்டும். இந்த பதிலை 2 பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆண்டவர், இன்னொன்று அந்த பழத்தை சாப்பிட தூண்டிய, சாப்பிட வைத்த சாத்தான். ஆதாம் சொல்லுகிற பதிலில் தான் காரியம் அடங்கி இருக்கிறது. ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆதாமே எப்படி இருக்கிறாய், ஹவ் ஆர் யூ. இப்போ ஆடம் ஐ எம் ஓகே ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்னு சொன்னால், இந்த பதிலினால் யார் சந்தோஷப்படுவா? ஆதாம் ஆண்டவரை பார்த்து உண்மையான நிலையை சொல்லியிருந்திருப்பான் என்று சொன்னால் யார் சந்தோஷப்படுவார்? இப்போ ஆதாமுடைய பதில், ஆண்டவரே நான் நிர்வாணி, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த பதிலை கேட்டவுடனே யார் சந்தோஷப்பட்டிருப்பா, யார் துக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக சாத்தான் துக்கப்பட்டிருப்பான், ஆண்டவர் தான் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏனென்று சொன்னால், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு, அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு பிசாசு ஒரு நாள் நம்மை அனுமதிக்கவே மாட்டான். நான் நிர்வாணி என்று சொல்லி ஆதாம் சொன்னதுனால காட் இஸ் அட் ஒர்க். இப்பொழுது தேவன் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இவன் நிர்வாணி என்று சொன்னதினால் ஒரு மிருகம் பிடிக்கப்படுகிறது, அதன் ரத்தம் சிந்தப்படுகிறது, அதனுடைய தோல் ஆதாமுக்கு கவராக மாறுகிறது, அதாவது உடையாக மாறுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரமாக மாறுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை பிசாசு ரியலைஸ் பண்றதற்கு விடவே மாட்டான். நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது எசேக்கியேல் 34:11 வாசிக்கிறோம், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் விசாரித்து தேடி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படி நம்மை விசாரித்து அவர் நம்மை தேடி பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? சங்கீதக்காரன் 32:5 சொல்லுகிறான், என்னுடைய அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அப்பொழுது என்ன நடக்குமாம்? தேவரீர்
என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய நாம் முன் வர வேண்டும். யோவான் எழுதின நிருபத்திலே 1 யோவான் 1:9 என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நிச்சயமாக நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிக்க ஒரு உண்மையும் நீதியும் உள்ள தேவன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறாரே. நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்து போன மகிமை, ஆதாம் இழந்து போன தோட்டம், ஆதாம் இழந்து போன ரட்சிப்பு, இவைகளெல்லாம் தேடி ரட்சித்து நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆதாமை தேடி விசாரித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு எங்களையும் தேடி விசாரிக்கிறதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். எங்களில் இருக்கிற பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னியும். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்க நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அந்த மனுஷகுமாரனே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.